வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இருட்டில் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பானோ 3 ஒற்றையடி பாதைகளை கடந்து இங்கு வர வேண்டியிருக்கிறது. வந்ததும் கேட்கிற கேள்வி, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? என் மனம் பொய் சொல்ல தூண்டுகிறது, சொல்லிவிடவும் தோன்றுகிறது. தெரிஞ்சு போச்சு, நாங்க தில்லி போகிறோம். ஆனால் பானோ பொய்யை புரிந்து கொள்வாள். கண்மூடி படுத்திருப்பேன். பானோ என் நெற்றியில் கை வைத்து பார்ப்பாள். அவள் கை குளிர்ச்சியாக இருந்தால் எனக்கு காய்ச்சல் விடவில்லை என்பதை தெரிந்து கொள்வேன். அவள் கை சூடாக இருந்தால் குதூகலப்படுவேன். கண்களை திறந்து, எப்படி இருக்கு என் ஜுரம் என்பேன். நிராசையுடன் பானோ சொல்வாள், கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா சாயந்தரத்துக்குள்ள ஜாஸ்தி ஆகிடும். காய்ச்சல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கு சிம்லாவிலே தங்கி இருப்போம். பானோவும் உடன் இருப்பாள். இது இவளுக்கு தெரியும். எனக்கு ஜுரம் குறைந்தால் அவள் சுணங்கி போவாள். பானோ வருகிற சந்தடி கேட்டதும் நான் குளிர்ந்த நீரை நெற்றியில் தடவிக்கொள்வேன். அருகில் வந்ததும் என் நெற்றியில் அவள் கையை அழுந்த வைத்து, பார் பானோ, குளிர்ச்சியா இருக்குல்ல என்பேன். பானோ சுரத்தில்லாமல் ஜன்னல் வழியே வெளிப்புறம் பார்த்திருப்பாள். வெளியே நீல வண்ணமாய் காடு பரவி இருக்கும். உயரிய மலை குன்றுகள், அடர்த்தியான மரக்கூட்டம். காற்று வீசும்போது திரை விலகி தொலைவில் இருந்து கலந்து வரும் புதிய நறுமணம் அறைக்குள் கமழும். கனவு காணத் தூண்டும். இந்த மலைகளுக்கு அப்பால் தில்லி இருக்குது இல்லையா? சொல்லுப்பானோ, நான் கேட்டேன். ஒப்புக்கு தலையாட்டினாள். அவளுக்கு தில்லி பற்றி அக்கறை ஆர்வம் இல்லை. பாவம் பானோ இதுவரைக்கும் தில்லி பார்த்ததில்லை. அதிர்ஷ்டக்கட்டை. அவள் அப்பாவுக்கு வருஷம் முச்சூடும் சிம்மாவில் தான் அலுவலகம், அலுவல் பந்தம். இன்னைக்கு என் வீட்டுக்கு போய் வந்தேன். பானோ சொன்னதும் என் ஆர்வம் அடங்கிவிட்டது. என் பங்கு அலூசா பழத்தை நீ எடுத்துக்க என்று சொல்லி கண்மூடி படுத்தேன். உன் அழுகல் வெம்பல் அலூசாவை எவள் திம்பாள்? நீ தில்லிக்கு போகிற போது பொட்டலம் கட்டி எடுத்துக்கிட்டு போ. எரிச்சல் பட்டு வெளி வராந்தாவிற்கு ஓடிப்போனாள். எனக்கு கோபம் வந்தது. நோயாளிக்கு வரும் கோபமும் நோய் பிடித்தாற் போல்தான் இருக்கும். எழும் உணர்வு இடையிலேயே வற்றிவிடும். அழ வேண்டும் போல் இருக்கும். அழுகை வராது. கண் கலங்குவதோடு சரி. மகிழ்ச்சி ஏற்படும் போதும் இதே அவசம். மனசு படபடக்காது, உதடுகள் மட்டும் படபடத்து அடங்கும். இப்போவெல்லாம் பானோ என் அறைக்குள் வருவதற்கு முன்பு சோதனையிடப்படுகிறது. புளிப்பான அலூசா குபானி காய் கொண்டு வந்து ரகசியமாக எனக்கு கொடுத்து விடுவாள் என்று சந்தேகம். அவள் மேல் துப்பட்டா நுனியில் உப்பு கலந்த மிளகு பொடி முடிச்சு போட்டிருக்கும். எனக்கு காய்ச்சல் வருவதற்கு முன்பு அலூசா காய்களை அந்த மிளகு பொடியுடன் வைத்து நாங்கள் சட்னி அரைப்பது வழக்கம். பானோ சற்று நேரம் முன்பு என் வீடு என்று சொன்னாள் இல்லையா? அது பக்கத்தில் உள்ள பாழடைந்த வீடு. பேய் குடியிருக்கும் இடம். எவரும் குடி வருவதில்லை. ஊர் வதந்தி. அங்கு குடியிருந்த ஒரு வெள்ளைக்காரி தற்கொலை செய்து கொண்டாளாம். இது நடந்த பிறகு அதை எவரும் சீண்டுவதில்லை. பூட்டி இருக்கும் அந்த வீட்டிற்கு புறக்கடை வழி திறந்திருந்தது. குளியலறையை ஒட்டிய ஒரு அறை கதவு திறந்திருந்தது. அங்குதான் நானும் பானோவும் சேகரிக்கும் கூபானி அலூசா காய்கனிகளை சேமித்து வைத்திருக்கும் ரகசிய ஸ்டாக் ரூம். இந்த விவகாரம் வேறு எவருக்கும் தெரியாது. பானோ வெளி வராந்தாவில் ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள் வெகு நேரம் வரை. கால்களை பதித்து எம்பி ஊஞ்சலை உயர எழுப்பும் போது அவளது சல்வார் ஆடை பலூன் மாதிரி உப்பும். அதை பார்த்தவாறு நான் கண் அயர்ந்தேன். கனவு வந்தது. பகல் கனவு எப்போதும் நினைவில் நிற்கும். ஆபீஸில் இருந்த அப்பாவுக்கு டிஃபன் வாங்கி போக அட்டெண்டர் வந்தான். நாம் தில்லிக்கு போக போகிறோம் என்று சிரித்து கொண்டே சொன்னான். பேய் பங்களாவில் இருக்கும் எங்கள் ஸ்டாக் ரூமில் இருந்து ஜன்னல் வழியாக என் பங்கு அலூசா பழங்களை பானோ வெளியே விட்டெறிகிறாள். தூரத்தில் குன்றுகளுக்கிடையில் நகரும் ரயில் பெட்டியில் அந்த வெள்ளைக்காரி மாது உட்கார்ந்திருக்கிறாள். இந்த பங்களாவில் தற்கொலை செய்து கொண்டாளே அந்த வெள்ளைக்காரிதான். பானோ விட்டெறியும் அலூசா பழங்களை அந்த மாது ரயில் ஜன்னலுக்கு வெளியே கை நீட்டி லாவகமாக பிடித்து கொள்கிறாள். எல்லா பழங்களும் அவளிடம் போய் சேர்ந்தன. கனவு கலைந்து கண் விழித்து பார்த்தேன். பானோவை காணோம். சாயந்தரம் அம்மா டீ எடுத்து வந்தாள். அட்டெண்டர் இங்கு வந்தானா
என்று கேட்டேன். அம்மா வியப்புடன், வந்தானே, என்ன விஷயம், ஏன் கேட்கிற என்றாள். ஏதாவது சொன்னானா என்றான். எதுவும் சொல்லவில்லையே, என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற, விஷயத்த சொல்லு என்றாள். நான் பதில் சொல்லவில்லை. தலையணையில் சாய்ந்து டீ குடித்தேன். அம்மா தெர்மாமீட்டரை என் நாக்குக்கு அடியில் வைத்து பார்த்தாள். உதறிவிட்டு பார்த்தாள். நான் அம்மா முகத்தை பார்த்து புரிந்து கொண்டேன். முன்பெல்லாம் என் காய்ச்சல் நிலை பற்றி கேட்பேன். அம்மா புனை சுருட்டாய் பதில் அளிப்பாள். சில நாட்களாய் கேட்பதில்லை. என் முகபாவம் மூலம் விசனப்படுவதை புரிந்து கொண்டு, சீக்கிரம் குணமாகி விடுவாய், நாம் தில்லி கிளம்பலாம் என்பாள். இது இச்சக பேச்சு. ஏதோ நான் வேணுமென்றே இங்கு நோவு சாத்திக் கொண்டு படுத்திருப்பது போலவும், குணமாவது என் கையில் இருப்பது போலவும், சீக்கிரம் எழுந்து உட்கார், தில்லி புறப்படு என்று ஊக்கப்படுத்துவது போலவும் இருக்கிறது அம்மாவின் பேச்சு. கோபம் வரும். திரும்பி ஜன்னலை பார்த்து கொண்டு படுப்பேன். நான் கோபித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள அம்மாவுக்கு தாமதமாகும். நான் கால்களை விரைப்பாய் நீட்டுவதும், கைகளை இறுக மூடிக்கொள்வதும், வேகமாக மூச்சு விடுவதும் அம்மாவுக்கு என் கோபத்தை உணர்த்தும். என் முகத்தை திரும்பி பார்ப்பாள். பெருமூச்சு விடுவாள். கண் கலங்கும். அலமாரியில் இருந்து கேட்பரி சாக்லேட் எடுத்து என் தலையணைக்கடியில் வைத்துவிட்டு, அப்பா கிட்ட சொல்லாத என்று என் தலைமுடியை கோதி குலாவி விட்டு எழுந்து போவாள். பிறகு என்னை மறந்து போவாள். அம்மாவின் பேச்சு, கொஞ்சல், இச்சகம் எல்லாமே என்னிடமிருந்து விலகிப் போக கையாளும் ஜாலாக்குகள். இந்த எண்ணத்தில் அம்மாவின் முகத்தை உற்று பார்ப்பேன். என் பார்வையை தவிர்க்க முயற்சிப்பாள். அப்போதெல்லாம் அம்மா முகத்தில் படரும் வேதனை, வாட்டம் எனக்காக அல்ல என்பதை பல நாட்களுக்கு பிறகுதான் புரிந்து கொண்டேன். ஒரு நாள் இந்த நிலையில் என் கையை அம்மா கை மீது வைத்து அழுத்தி கொண்டேன். அம்மாவுக்கு திகைப்பாக இருந்தது. படபடப்பும் தெரிந்தது. வெகு தொலைவுக்கு அம்மாவை நான் அழைத்து போவது போல் தோன்றியிருக்கும். சிறிது நேரம் என்னை கூர்ந்து பார்த்தாள். சட்டென்று என் உதடுகளை முத்தமிட்டாள். சட்டை கை பகுதியால் உதடுகளை துடைத்து கொண்டேன். அம்மா முறுவலித்தாள். குஞ்சம்மா, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன? நான் எங்கேயாவது போயிட்டா நீ என்ன புரிந்து கொள்வியா, நினைப்பியா? அம்மா என்னை இமைக்காமல் பார்த்தாள். நானும் உங்க கூட வரட்டுமா அம்மா? வேண்டாம், தலையசைத்து மறுதளித்தாள். அப்பாவோடு கூட போக போறீங்களா? இல்லை. அப்படின்னா? நான் வியப்புடன் அம்மாவை பார்த்தேன். அம்மா சிரித்துவிட்டு என் பக்கத்தில் படுத்து கொண்டாள். என் கன்னங்களை அம்மாவின் கன்னங்களோடு அழுத்தி கொண்டேன். அம்மா ரொம்பவும் அழகு. வீட்டில் எல்லோருக்கும் அம்மாவிடம் மரியாதை, பயம். எனக்கு புரியாது. ஆச்சரியப்படுவேன். அப்படி என்ன அம்மாவிடம் இருக்கிறது எல்லோரையும் மிரள வைக்க? எனக்கும் கொஞ்சம் பயம்தான் அம்மாவிடம். குறிப்பாக அருகில் அமர்ந்து உற்று நோக்கும் அம்மாவின் போதையூட்டும் கண்களிடம். வெகு நாட்களுக்கு முந்தைய நிகழ்ச்சி. அப்பாவுடன் கூட அவர் சிநேகிதர் வீட்டுக்கு போயிருந்தேன். திரும்பி வரும்போது மலை அருவி கரையை ஒட்டிய மேடான பாதையில் ஏறி வரவேண்டியிருந்தது. மேலே அடர்ந்த தோப்பு. அங்கு வந்ததும் சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம். அப்பகுதியின் அமைதி என்னை அச்சுறுத்தியது. இப்போதும் அம்மாவின் கண்களை பார்க்கும்போது அன்று இரவு தோப்புக்குள் அமைதி எழுப்பிய அச்சமும் இருட்டும் நினைவுக்கு வருகின்றன. அம்மாவின் கைகள் வெண் சலவைக்கல் சிலக்கி இருப்பது போல் மழமழவென்று அழகாயிருக்கும். நான் தயங்கி கூசி தொட்டு பார்ப்பேன். தலைமுடியை இறுக கட்டியிருப்பாள். இதனால் நெற்றி விசாலமாய் தெரியும். தலை நடுவில் நேரிய வகிடு பளிச்சென்று இருக்கும். அதை பார்த்து வருத்தப்படுவேன். அம்மாவுக்கு காதுகள் சின்னதாக இருக்கும். தலைமுடியால் மறைத்து கொண்டிருப்பாள். என்னை அணைத்து கொண்டு படுத்திருக்கும் போது மெல்ல கேசத்தை விலக்கி காதை ரசித்து பார்ப்பேன். பானு சொன்னது அப்போது நினைவுக்கு வரும். என் உடம்பு புல்லரிக்கும். காதுகள் சின்னதாக இருக்கும் பெண்கள். பானு முன்பு ஒரு நாள் சொல்லி இருக்கிறாள், சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. நான் இதை அம்மாவிடம் சொன்னதில்லை. மரணப்படுக்கையில் கிடக்கும்போது சொல்லலாம் என்று நினைக்கிறேன். காதுகள் சின்னதாக இருக்கிறதாலே தான் உங்களுக்கு இந்த அகால மரணம். நான் காய்ச்சலாய் படுத்திருப்பது பற்றி அம்மாவுக்கு கவலை இல்லை என்று தோன்றுகிறது. சில சமயம் எனக்கு சுகவீனம் என்பதே அம்மாவுக்கு மறந்து போகும். ஒரு நாள் கேக் சாப்பிட நான் ஆசைப்பட்டு கேட்டதும் அப்பாவைப் போல அத்தையைப் போல இது விபரீத ஆசை என்று சாடி மறுதளிக்கவில்லை.
பேசாமல் அலமாரியை திறந்து ஒரு கேக் எடுத்து தட்டில் வைத்து கொடுத்தாள். எதிரே நாற்காலியில் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். எனக்கு வெறுப்பாய் இருந்தது. கேக் சாப்பிட பிடிக்கவில்லை. கூடவே கிலி. இதை சாப்பிட்டால் நோய் அதிகமாகிவிடும். பிறகு தில்லிக்கு போக வேண்டிய நாள் தள்ளி போகும். நான் தில்லி போவது அம்மாவுக்கு இஷ்டமில்லை. காரணம் தெரியவில்லை. ஒரு நாள் அம்மா இது பற்றி பீரேன் சித்தப்பாவிடம் சொன்னாள். சில சமயம் நான் ரகசியமாக அம்மா அறைக்கு போய் வருவேன். கடந்த சில மாதங்களாக அப்பாவும் அம்மாவும் வெவ்வேறு அறைகளில் படுத்திருப்பது வினோதமாக இருக்கிறது. காரணம் அறிய நான் விரும்பியதில்லை. அறிந்து கொள்ளும் ஆவலை மனதுள் அடக்கிக் கொண்டிருக்கிறேன். அம்மாவின் அறை மாடி கோடியில் இருக்கிறது. என் அறையில் இருந்து பார்க்கும்போது அம்மா அறையின் 2 ஜன்னல்கள் தெரியும். இடையே குட்டை சுவர். மாலையில் மரக்கொப்புகளின் நிழல் கோலமிட்டபடி படிந்திருக்கும். ஜன்னல் வழியாக அம்மா தலை தெரியும். கரிய குழல் முடியில் வெளிப்பட்டு பளபளக்கும். ஜன்னலை மூடியிருக்கும் நீல வண்ண மெல்லிய திரை குட்டை சுவரில் ஒட்டி கொள்ளும் போதுதான் அம்மாவின் தலை குழல் முடி எல்லாம் காண கிடைக்கும். ஜன்னலை ஒட்டி நாற்காலியில் அமர்ந்து அம்மா படித்து கொண்டிருப்பாள். நான் பல முறை அம்மாவின் அறைக்கு போயிருக்கிறேன். சோஃபாவில் கட்டில் தலைமாட்டில் கட்டிலுக்கு அடியில் புத்தகங்கள் இறைந்து கிடக்கும். அம்மா தூங்கும் நேரம் குறைவு. தூக்கம் வராது போலும். நடுநிசியில் கூட அம்மா அறையில் விளக்கொளி தெரியும். நிறைய படிப்பதாக தெரிகிறது. ஒரு தடவை கீழே கிடந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். அதில் சின்ன எழுத்துக்களில் நீல வண்ணத்தில் பீரேன் சித்தப்பா பெயர் எழுதியிருந்தது. அந்த அழகிய கையெழுத்தை பார்த்து வியந்தேன். இதை அம்மா அறையில் உள்ள பல புத்தகங்களில் பார்த்திருக்கிறேன். பீரேன் சித்தப்பாவின் சிறிய அழகிய காட்டேஜ் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாள் அம்மாவோடு கூட நான் அங்கே போயிருக்கிறேன். பெரிய அறையில் மேல்தளம் வரைக்கும் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு ஷெல்ஃப் பக்கத்தில் சிறு படிக்கட்டு இருக்கும். நகர்த்தி கொள்ளலாம். இதில் ஏறி நின்று கொண்டு புத்தகங்களை எடுக்கவோ வைக்கவோ செய்யலாம். அடுத்த அறையில் கோணல் மாணல் உருவங்கள் வரைந்த மாடர்ன் ஆர்ட் படங்கள் பார்த்து அசந்து போனேன். அப்பா சொல்லி இருக்கிறார். சித்தப்பா இந்த படங்களை உலகப் போருக்கு முன்பு ஐரோப்பாவில் வாங்கினாராம். சித்தப்பாவை நினைத்தால் ஒரு சமயம் ஆச்சரியமாக இருக்கிறது. மறுசமயம் அவரிடம் பரிதாப அங்கலாய்ப்பு ஏற்படுகிறது. வருஷம் பூராவும் குளிர் கோடை பருவங்களில் இந்த வனாந்தர வீட்டில் எப்படி தனியாக இருந்து வருகிறார்? அக்கம் பக்கம் ஜனசந்தடி இல்லாத ஏகாந்த இடம். அப்பாவின் நெருங்கிய நண்பர்களுள் பீரேன் சித்தப்பாவுக்கு பிரதான இடம். அப்பா அவரை மட்டும் அழைத்து வந்து என் அறைக்குள் உட்கார்ந்து தேநீர் அருந்துவார். மற்ற நண்பர்கள் வெளிக்கூடத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். சித்தப்பா எங்க வீட்டுக்கு வருகிற நாட்களில் என்னை இரவு சீக்கிரமாய் படுக்க வைக்க மாட்டார்கள். என் அறையில் நான் உட்கார்ந்து எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த இரவுகள் எனக்கு மிகவும் சுகமானவை. ஒரு நாள் பீரேன் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருந்தார். மாலை போது அடையாளம் தெரியவில்லை. புது வகை ட்ரெஸ், முழங்கால் வரை அணிந்த பூட்ஸ், தோளில் காக்கி நிறப்பை, மறுபக்கம் கேமரா, தலையில் சோலா ஹெட், இத்துடன் பொருத்தமில்லாமல் செயற்கையான சின்ன தாடி வேறு. பேண்ட் பாக்கெட்டுகளில் திணித்திருந்த புத்தகங்கள். என் கட்டில் அருகில் வந்து என்னுடன் கை குலுக்கினார். என்னை ஒரு நோயாளியாகவே அவர் கருதவில்லை. என் உடல் நலம் குறித்து ஒன்றுமே விசாரித்ததும் இல்லை. அம்மா பக்கத்தில் நாற்காலியில் அமர்ந்து ஸ்வெட்டர் பின்னி கொண்டிருந்தாள். ஒரு முறை சித்தப்பாவை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு தலை குனிந்தவள் நிமிரவே இல்லை. ஒரு நாளைக்காக, அதிலும் ஒரு இரவு மட்டும் குப்ரி போகிறேன். ரெஸ்ட் ஹவுஸில் தங்குவேன். மறுநாள் சாயந்தரம் திரும்பி வந்து சேருவேன் என்று அம்மாவிடம் சொன்னார். அம்மா பதில் ஏதும் சொல்லாததால் அவரே தொடர்ந்தார். குப்ரி ரெஸ்ட் ஹவுஸ் காவலாளி நல்ல விவகாரமான ஆளாம். 30 வருஷங்களாக அங்கே இருக்கிறான். அவனிடத்திலே இருந்து குப்ரி பற்றி நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அம்மா முறுவலித்தாள். சித்தப்பா பேச்சுக்கு துளியும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று தெரிந்தது. வேறு பக்கம் பார்த்து கொண்டு கேட்டாள். இந்த மாதிரி இன்டர்வியூ எத்தனை வருஷமா எடுத்துக்கொண்டிருக்கிற? ஓஹோ, உனக்கு நம்பிக்கை வரலையா? என் நோட் புக்குகளை புரட்டி பாரு. எவ்வளவு நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு தெரிய வரும். சித்தப்பாவின் நீல கண்கள் பளிச்சிட்டன. சித்தப்பா தான் எழுதி கொண்டிருக்கும் புத்தகம்
சிம்லா வரலாறு பற்றி பேச்சு எடுக்கும் போதெல்லாம் அம்மா இப்படித்தான் சிரித்து நக்கலாய் ஏதாவது சொல்வாள். இந்த புத்தகத்துக்கே தகவல் தேடி போகும்போது வேறு பல வினோத தடயங்கள் கிடைக்கின்றன. அப்படி என்னவெல்லாம் கிடைச்சிருக்கு சித்தப்பா? ஆர்வத்துடன் நான் கேட்டபோது அவர் மகிழ்ந்தார். நான் ஆர்வம் காட்டுவதே அவருக்கு மகிழ்ச்சியான விஷயம். நானும் தெரிந்தே அடிக்கடி செய்வேன். வெள்ளைக்கார அதிகாரி எடுத்த மிக பழைய போட்டோ ஒன்று கிடைத்தது. அதுல என்ன இருந்தது? அம்மா பின்னல் ஊசிகளை வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தபடி கேட்டாள். ரேஸ்கோர்ஸ் கூட்டத்தை போட்டோ எடுத்திருக்கிறார். பல முகங்களுக்கிடையில் ஒரு வெள்ளைக்காரி இளம்பெண். முகம் தெளிவாய் தெரிகிறது. பெவிலியனுக்கு அருகில் குடை பிடித்தபடி நிற்கிறாள். மற்றவர்கள் ஓடும் குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவள் மட்டும் திரும்பி ஆவலோடு யாரையோ பார்க்கிறாள். இந்த ஆர்வ பார்வை எனக்கு விசித்திரமாய் தோன்றியது. அம்மாவும் நானும் ஆர்வத்தோடு சித்தப்பாவை பார்த்தோம். அவர் சொன்னார், போட்டோவுக்கு அடியில் எழுதியிருந்தது, ஐனன்டேல், சிம்லா, 1903. 100 வருஷங்களுக்கு பிறகும் அவள் குடை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறாள். வீரேன் சித்தப்பா தமக்குள் சிரித்து கொண்டார். அவருக்கு தம் பேச்சு சுவாரஸ்யம் இல்லாமல் இருப்பது புரிந்திருக்கும். அம்மா எதுவும் பேசவில்லை. சித்தப்பாவை தீர்க்கமாய் பார்த்தாள். சில சமயம் சித்தப்பா இப்படி உப்பு சப்பில்லாமல் பேசிவிடுவது வழக்கம். மனிதர் வரலாறு எழுதுவதை விட உலக வரலாறு எழுதுவது ரொம்ப கடினம். என்கிட்ட சிம்லா பற்றிய போட்டோ, நோட்ஸ், தகவல் நூல்கள், பயணிகளின் அனுபவ கட்டுரைகள் நிறைய சேர்ந்திருக்கின்றன. எதை எடுப்பது எதை விடுவது புரியவில்லை. இந்த புத்தகத்தை நான் எழுதி முடிப்பேன் என்று தோன்றவில்லை. ஏன் அப்படி? அம்மா கேட்டாள். ஒவ்வொரு நகரமும் இப்படித்தான் ரகசியங்களை உள்ளடக்கி கொண்டு மௌனமாக இருக்கிறது. மாஸ்டர், வழியில டாக்டரை பார்த்தேன். 3-4 நாட்கள்ல நீ சொஸ்தமாகி நடமாடுவாயாம் அவர் சொன்னார். என் அருகில் குனிந்து கனிவுடன் சித்தப்பா சொன்னார், எழுந்து உட்கார், உன்னை ஒரு போட்டோ பிடிக்கிறேன். எப்படி இருக்கிறாய் போட்டோவிலே என்று பார்க்கலாம். எழுந்து உட்கார்ந்தேன். போட்டோ பிடித்தார். பிறகு கைத்தடியை சுழற்றி கொண்டு புறப்பட்டு விட்டார். எப்போது திரும்பி வருவாய்? அம்மா அவரை நேரிடையாய் பார்த்து கேட்டாள். அநேகமாய் நாளை சாயந்தரம் திரும்பி விடுவேன். அம்மாவை பார்த்து சித்தப்பா பதில் சொன்னபோது அவருடைய கண்கள் பளபளத்தன. உடனே முகத்தை திருப்பிக் கொண்டார். வீரேன் சித்தப்பா, நாணம் பாதித்தது. என்னடா கண்ணு, நான் ஒரு போட்டோ உங்களை எடுக்கிறேனே. சித்தப்பா சிரித்து கொண்டு கேமராவை என் கையில் கொடுத்தார். அம்மாவை பார்த்தேன். என்னை வேண்டாம் கண்ணா. அம்மா மறுத்தாள். உங்களை மட்டுமில்லை, சித்தப்பாவையும் சேர்த்து வைத்து எடுக்கப் போறேன். சித்தப்பாவின் முகம் வாடியது. அம்மாவை பார்த்தார். அம்மா எழுந்து வந்து, கண்ணா நீ ரொம்ப பிடிவாதம்டா என்றாள். சித்தப்பா, நீங்க கிராதி பக்கம் நில்லுங்க, அங்கதான் வெயில் இருக்கு. அம்மா, நீங்க இங்க இடது பக்கம் நில்லுங்க. நான் கட்டில்ல இருந்து இறங்கி சுவர் பக்கம் சாய்ந்து நின்றேன். தலை லேசாக சுற்றியது. அப்படியும் சரியாய் போட்டோ எடுத்து விட்டேன். இன்றைக்கும் அந்த போட்டோ என்னிடம் இருக்கிறது. அறையில் மாலை போது தொடங்கியதை மங்கலான வெளிச்சம் மூலம் தெரிந்து கொண்டேன். சித்தப்பா கிளம்பி போய்விட்டார். அம்மா கட்டில் அருகில் நாற்காலியில் பாதி படுத்தபடி உட்கார்ந்திருந்தாள். சித்தப்பா போனதில் இருந்து இப்படித்தான் கண் மூடி சுணங்கி அமர்ந்திருக்கிறாள். நான் விளக்கு ஏற்றவில்லை. இந்த கருக்கிருள் எனக்கு பிடித்திருந்தது. எனக்கு பழைய நினைவு வந்தது. இதேபோல் ஒரு மாலை போது நான் உடல் நலத்துடன் இருந்தேன். வீரேன் சித்தப்பா வீட்டுக்கு அம்மா என்னை அழைத்து போனாள். எங்களை பார்த்ததும் சித்தப்பா துணுக்குற்றதாக தெரிந்தது. வெளி கேட்டை திறந்து அம்மாவுக்கு எதிரே நின்று விட்டார். போனோ, நீயா? சித்தப்பா முதல் முறையாக எனக்கு எதிரில் அம்மாவை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனக்கு என்னமோ போல் இருந்தது. அப்பா அழைக்கும் செல்ல பெயரை சித்தப்பா சொல்வது. அம்மா உவகையோடு சிரித்தாள். இந்த சிரிப்பும் எனக்கு பிடிக்கவில்லை. என் மனதிற்குள் அச்ச உணர்வு பரவியது. டவுனுக்கு புறப்பட்டோம். வழியில் உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தோம். அம்மா பொய் சொன்னாள். வீரேன் சித்தப்பாவின் நீல நிற கண்களில் வியப்பு தெரிந்தது. என் கையை பிடித்து காட்டேஜ் உள்ளே அழைத்து போனார். உள்ளே அவரது லைப்ரரியை பார்த்தேன். போட்டோ ஆல்பங்களை காட்டினார். எல்லாம் சிம்லா சம்பந்தப்பட்ட போட்டோக்கள். அவர் எழுதி கொண்டிருக்கும் சிம்லா வரலாறு நூலுக்காக அவரே எடுத்தவை.
மலைகள், அருவிகள், தாழ்வரைகள், தோப்புகள், அரிய மரங்கள், குடில்கள், இப்படி பல. மேசையில் நிறைய புத்தகங்கள், நடுவில் டேபிள் லேம்ப், இளம் பச்சை நிற ஷேட் மறைப்பு. எனக்கு 2 சாக்லேட் கொடுத்தார். நிறைய வாங்கி வச்சிருக்க, பின்பனி காலத்துல வெளியே போய் வாங்கி வர முடியாது, அதனால எல்லாமே சேமித்து வச்சிருக்கிறேன். சித்தப்பாவை ஏறிட்டு பார்த்தேன். அப்பாவை விட வித்தியாசமானவர். அப்பாவிடத்திலே நான் பார்க்கும் பதற்றம், டென்ஷன், தீவிரம் இவரிடம் இல்லை. எதையும் மென்மையோடு, ரசனையோடு, கலை திறனோடு செய்கிறார். குறுந்தாடிக்கு மேல் அவர் கண்கள் நிறைய பேசுகின்றன. நீ எப்போதாவது மலை சிகரத்தில் படிந்திருக்கும் பனி படலத்தை கிட்டத்திலே பார்த்திருக்கிறாயா? நான் மறுதலிப்பாக தலையசைத்தேன். அங்கே பனியின் நிறம் நீலமாக தெரியும், வான்வெளியை போல. நான் அதை கலர் போட்டோ எடுத்திருக்கிறேன். அந்த போட்டோவை கொண்டு வர பக்கத்து அறைக்கு போனார். மேசை மீது இருந்த ஆல்பத்தை புரட்டி பார்த்தேன். ஒவ்வொரு போட்டோவிலும் சிம்லா வட்டார காட்சி, கிளேன், ஜாக்கு, சேட்விக் ஃபால், எல்லா இடங்களுக்கும் நான் போய் வந்திருக்கிறேன். போட்டோவை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டேன். சித்தப்பா வருவதற்கு நேரமாயிற்று. புத்தக அலமாரியில் சிறு ஆல்பம் இருந்தது. கவர்ச்சிகரமானது. எடுத்து புரட்டினேன். பார்த்த முகமாக இருந்தது. கவனித்தேன், துணுக்குற்றேன். அம்மாவின் போட்டோக்கள். அம்மா இப்படியா இருந்திருக்கிறாள்? மங்கை பருவம், உடை, ஒப்பனை கவர்ச்சியாக இருந்தது. அகன்ற நெற்றியில் அம்சமாக பொட்டு. இப்போது அம்மா பொட்டு இட்டுக் கொள்வதில்லை. குழல் கத்தை பிடரிக்கு கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. முழுக்கை ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள். தலைமுடிக்குள் 2 காதுகளும் சிறிதளவு தெரிந்தன. முகம் மாறுபட்டிருந்தது. எனக்கோ என் அப்பாவுக்கோ தொடர்பில்லாத முகம். அம்மாவின் போட்டோதான். இதில் என் அம்மா எங்கே? சித்தப்பா வரும் காலடி யோசை கேட்டது. சட்டென ஆல்பத்தை புத்தகங்களுக்கிடையில் மறைத்து வைத்தேன். இந்த நிகழ்ச்சி இப்போது ஞாபகம் வந்தது. நாங்கள் வான்வெளிக்கு வந்தோம். வெளிச்சம் கலந்த இருட்டு மங்கிக் கொண்டிருந்தது. அம்மா ஷால் போர்த்தி கொண்டு மார்பிள் கல் பெஞ்சியில் உட்கார்ந்தாள். இத்தினி நேரம் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அம்மா என்னை இழுத்து வைத்து அணைத்து கொண்டாள். வீரேன் சித்தப்பா. அம்மாவின் கால் பக்கம் தரையில் உட்கார்ந்து கொண்டார். நான் அம்மாவின் முகத்தை ஆராய்ந்தேன். போட்டோவில் பார்த்ததற்கும் இப்போது பார்ப்பதற்கும் அதிக மாறுபாடு இல்லை. இருக்கிற கொஞ்சம் மாறுபாடு ஆழமானது, பாதிக்கப்பட்டது. என்னடா கண்ணா, என்ன யோசிக்கிற? என் தலைமுடியை கோதிவிட்டாள் அம்மா. நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன். பிறகு மூவருமே எதுவும் பேசவில்லை. அவரவர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார்கள். லானில் இளம் இருட்டு பரவியது. அதுவும் நீல வண்ணத்தில் இருப்பதை கவனித்தேன். உடல் நலம் சரியில்லாத இந்நாட்களில் அந்த மாலை போது நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நினைவில் பதிய வேண்டிய நிகழ்ச்சி எதுவும் இல்லாது போனாலும் நாங்கள் திரும்பி வரும்போது கொஞ்ச தூரம் வரை சித்தப்பா உடன் வந்து வழி அனுப்பி வைத்தார். அம்மா தடுத்த பிறகு திரும்பி போனார். பாதை ஏற்ற இறக்கம் கொண்டது. நான் வேகமாக நடந்தேன். அம்மா மெல்ல நடந்தாள். இறக்கமான பாதையை கடந்து ஒற்றை பாதைக்கு வந்தபோது அம்மா நின்றாள். திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். தாழ்வரையில் சித்தப்பாவின் குடில் இருந்தது. ஜன்னல் வழியாக புத்தக அலமாரிகள் தெரிந்தன. அம்மா என் அருகில் வந்து என்னை அணைத்து மாறி மாறி முத்தமிட்டாள். எனக்கு விசித்திரமாக இருந்தது அம்மாவின் போக்கு. அம்மாவின் காய்ந்த உதடுகள் பதியும் போது முன்பு ஏற்படும் கிளுகிளுப்பு இப்போது ஏற்படவில்லை. சில நாட்கள் கடந்ததும் என் ஜுரவேகம் குறைந்திருந்தது. வாய் கசப்பு மாறியிருந்தது. உடம்பில் அலுப்பு, சுணக்கம் இல்லை. சுறுசுறுப்பு ஏற்பட்டிருந்தது. முன்பெல்லாம் வெயிலை தவிர்க்க ஜன்னல் கதவுகளை மூடி வைத்திருப்பேன். எப்போதும் இருட்டு. கண்மூடி படுத்திருப்பது இதமாக இருந்தது. இப்போது ஜன்னல் கதவுகளை திறந்துவிட்டு ஸ்கிரீன் மறைப்பை விலக்கினேன். வெப்பம் இல்லாத வெயில், வெளிச்சம் வேண்டியிருந்தது. கட்டிலில் இருந்து இறங்கி மேசை பக்கம் நின்று பார்த்தேன். முன்போல் தலை சுற்றல் இல்லை. கொஞ்சம் நடந்து பார்த்தேன். இலகுவாக, இதமாக இருந்தது. வெளியே வராந்தாவிற்கு வந்தேன். சற்று அப்பால் அத்தை மரத்தடுப்புக்கு மேல் துவைத்த துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தாள். நான் அப்பா அறைக்கு பின்னால் உள்ள பால்கனிக்கு போனேன். அறை ஜன்னல்கள், கதவுகள் மூடியிருந்தன. சிவப்பு திரை சீலை தொங்க விடப்பட்டிருந்தது. அம்மா பெரியம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அப்பா தன் அறையை பூட்டி வைப்பது வழக்கம்.
தன் பொருள்களை மாடியில் உள்ள சொந்த ஸ்டடி ரூமுக்கு கொண்டு போய் விடுவார். இரவு அங்கே தூங்குவார். பால்கனியில் இருந்து கீழே பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கிறது. குவார்ட்டர்ஸ் கூரைகள் தகரம் வேய்ந்தவை, நீல வண்ணம் பூசியவை. ஓரப்பகுதிகளில் பரப்பிய கோதுமை குருணை வெயிலில் பளபளப்பாகிறது. சமையல்கார அம்மா ஹீரா உலர்த்தியிருப்பாள். எதிரே சற்று தொலைவில் பள்ளிக்கூடம். மைதானத்தில் இளம் சிறார்கள் 4 பேராக நின்று கொண்டு தூக்க கலக்கத்துடன் பிரேயர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனே, உமது ஆசிகள் எமக்கு ஆசிகளாய் அவதரித்துள்ளனவே, எமது புனித தேவனே. பிறகு என் பார்வை பேய் பங்களா பக்கம் திரும்பியது. அங்குதான் நாங்கள் அலூசா காய்களை சேகரித்து வைப்போம். அங்கிருந்து ஒற்றையடை பாதை நெளிந்து தொடரும். பானோவின் வீட்டோடு முடியும். நான் என் அறைக்கு வந்து அப்பா கொடுத்திருந்த கைத்தடியை எடுத்து கொண்டு புறப்பட்டேன். கைப்பிடியில் அம்மாவின் சிவப்பு புடவையில் இருந்து கிழித்த கை அகல துணியை கட்டி வைத்திருந்தேன். வெளி வராண்டாவில் நின்று கொண்டு கைத்தடியின் கைப்பிடியை உயர்த்தி ஆட்டினேன். சிவப்பு பட்டு சேலை துண்டு கொடி போல் காற்றில் படபடத்தது. பானே என் கொடி அசைப்பை பார்த்து விட்டாள். கையை உயர்த்தி ஆட்டியபடி ஏதோ சொன்னாள். எனக்கு கேட்கவில்லை. இது எங்களுக்குள் பழகிப்போன விளையாட்டு. எங்கள் இருவரின் வீடுகளுக்கிடையில் மேட்டிலும் பள்ளத்திலுமாக பல வீடுகள், கடைகள், குடிசைகள் இருந்தன. எங்கள் வீடுகள் மேட்டு நிலத்தில் மலை அடிவாரத்தில் இருந்ததால் மாடியில் இருந்து சமிக்ஞை செய்து தொடர்பு கொள்ள முடியும். அப்பாவின் வாக்கிங் ஸ்டிக் எனக்கு சமிக்ஞை சாதனம். பானு தன் அம்மாவை கூப்பிட்டாள். முதியவள் வெளியே வந்ததும் என்னை காண்பித்து ஏதோ சொன்னாள். முதியவளுக்கு என் உருவம் தெளிவாக தெரிந்தது. கை அசைத்து ஆசீர்வதித்தாள். தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தாள். எனக்கு வெட்கமாக இருந்தது. கைத்தடியை பால்கனியில் போட்டுவிட்டு என் அறைக்கு ஓடி வந்தேன். உள்ளே நுழைந்ததும் கீழே இருந்து அப்பாவின் குரல் கேட்டது. திடுக்கிட்டேன். வேலையாள் வந்து, அப்பா உங்களை கீழே வர சொன்னார். அவர் அறையில் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்றான். அப்பா இப்படி அழைப்பது அபூர்வம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் அறைக்கு வந்துதான் குசலம் விசாரிப்பார். இப்போது அவர் தம் அறைக்கு அழைக்கிறார் என்றால் நான் சொஸ்தமாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கைதானே. வழக்கம் போல் கை விரல் நகங்களை கடித்து துப்பினேன். அப்பா உள்ளே வந்ததும் என் இரு கைகளையும் தூக்கி பிடித்து கை நகங்களை பார்ப்பார். ஈர டவலால் கண்களை துடைத்து கொண்டேன். உள்ளங்கையை வாய் அருகில் வைத்து ஊதி பார்த்தேன். பிறகு முகர்ந்து பார்த்தேன். வாய் நாறாமல் இருக்க வேண்டும். பிறகு தலைமுடி படிய வாரிக்கொண்டேன். உடைகளை சரிப்படுத்தி கொண்டு அப்பாவின் அறைக்கு போனேன். தரையில் மென்மையான விரிப்பு இருப்பதால் காலடி ஓசை கேட்காது. வாசல் படியில் நின்று கொண்டு ஸ்கிரீனை அசைத்தேன். கொஞ்சம் மணியோசை ஒலித்தது. என்னை திரும்பி பார்க்காமலேயே அப்பா உள்ளே வர சொன்னார். அப்பா அறைக்கு உள்ள அடையாளங்கள் சிகரெட் புகை, மௌனம், மங்கலான வெளிச்சம், புளிப்பு கலந்த அலாதி வாசனை. என் மருந்துகள் வாசனையும் இதில் கலந்த மாதிரி இருக்கும். இரவு பகல் எப்போதுமே இந்த சூழ்நிலைதான். இதெல்லாம் எனக்கு விருப்பமா வெறுப்பா சொல்ல தெரியவில்லை. பால்கனியில என்ன பண்ணிட்டு இருந்தீரு? குரலில் கோபம் இல்லை. பியானோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேலே பேச கூச்சம். அப்பா மௌனம். அப்பா என்னை நிமிர்ந்து பார்த்தார். இன்னைக்கு நான் நார்மலா இருக்கேன். சுரம், காய்ச்சல் இல்லை. என் இரு கைகளையும் இழுத்து மடியில் வைத்து கொண்டார். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு நீ பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். என் கைகளை தம் முதிர்ந்த கைகளுக்குள் அணைத்து கொண்டார். அப்பா, நாம எப்ப தில்லி போக போகிறோம்? வழக்கம் போல் என் ஆர்வமிகு கேள்வியை கேட்டு வைத்தேன். சிகரெட்டை ஊதி கைகளால் தடுத்து கொண்டு பிறகு நகர்ந்து வந்து, கண்ணா, உனக்கு பயமா இருக்கா? சொல்லுமா. பயமா? அம்மா இங்க இல்லைங்கிறதுனால பயமா இருக்கு இல்லையா? அம்மா தான் கொஞ்ச நாள்ல வந்துடுவாங்களே. என் பேச்சுக்கு பதில் இல்லை. ச்சே, வருவாளாக்கும். ஏன்பா, நீ அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? அப்பா குரலில் வேதனை பளு. கேள்வி செயற்கையாய் விசித்திரமாய் இருந்தது. என்ன பதில் சொல்வதென்று நிர்ணயிக்க முடியாமல் பேசாதிருந்தேன். இல்லை என்ற தலையசைத்தேன். கொஞ்சம் வியப்பும் உள்ளூர மகிழ்வுமாக என்னை பார்த்தார். தம் மடியில் வைத்து கொண்டிருந்த என் கைகளை விடுவித்தார். சரி கண்ணா, உன் அறைக்கு போ. இன்னும் 2-3 நாட்களுக்கு வெளியே விளையாட போக வேண்டாம்.
அப்பா எழுந்து நின்று ஜன்னல் பக்கம் பார்த்தார். நான் பேசாமல் நின்று கொண்டிருந்தேன். அப்பாவிடம் அனுதாப உணர்வு ஏற்பட்டது. அப்பா என்னிடம் அம்மாவைப் போல் இயல்பாக எளிதாக பழகுவதில்லை. எனக்கு அவர் எதிரில் கூச்சமும் பதற்றமும் ஏற்படுகிறது. அம்மாவிடம் இப்படி இல்லை. என் கோரிக்கை எதையும் அம்மா மறுத்ததில்லை. இப்படி இருந்தும் அம்மா என்னிடமிருந்து விலகி இருப்பதாக தோன்றுவானேன்? அப்பா என்னை ஏறிட்டு பார்த்தார். எதுவும் பேசவில்லை. நான் வெளியே வந்தேன். வாசல் பக்கம் நின்றேன். அப்பா அருகில் வந்து ஏதாவது சொல்வார் என எதிர்பார்த்தேன். அப்பா வரவில்லை. பழையபடி மௌனம் சூழ்ந்தது. நான் சுவரில் சாய்ந்து கொண்டு கண்மூடி நின்றேன். தனிமை தவிப்பு ஆட்கொண்ட மாதிரி இருந்தது. அம்மா தன் அக்காள் வீட்டுக்கு போகும்போது என்னிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. என்னை வந்து பார்க்கவில்லை. அதற்கு முதல் நாள் நடுநிசியில் எனக்கு தூக்கம் கலைந்து விழிப்பு வந்தது. அறையில் இருட்டு. தலைமாட்டில் ஜன்னல் திரை சீலை படபடத்தது. என் அறையில் உள்ள சாமான்கள் இடம் மாறி இருப்பதாக தோன்றியது. தலைமாட்டில் இடது பக்கம் இருக்கும் ஜன்னல் இடம் பெயர்ந்து கால் மாட்டில் எதிரே வந்து விட்டதாக தோணியது. வாசல் கதவு கூட இடம் மாறி இருக்கிறது. கதவு பாதி திறந்திருக்கிறது. அதன் வழியாக அப்பாவின் அறையில் இருந்து மந்தமான வெளிச்சம் கோடிட்டது போல் என் அருகில் வந்திருக்கிறது. திடீரென கரிய பெரிய சிறகுகள் அடித்துக் கொள்வது போல் கதவுகள் காற்றில் அடித்து கொண்டு திறந்தன. இப்போது அப்பா அறை வெளிச்சம் சுவர் வரைக்கும் பரவுகிறது. வெளியே பேச்சு குரல் கேட்கிறது. மூச்சு வாங்கும் இரைப்பும் கேட்கிறது. திறந்த கதவுகளை சாத்த அம்மா வரப்போகிறாளோ? நோ நோ, நீ அந்த ரூமுக்கு போக வேண்டாம். அப்பாவின் குரல் கேட்கிறது. கேவல் சிணுங்கலுடன். என் கையை விடு, என்ன போக விடு என அம்மா குரல் கேட்கிறது. போனோ, நீ அந்த அறைக்குள் போக வேண்டாம். நீ யார் என்னை தடுக்க? வெக்கமா இல்லை? சீ! போனோ, பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கிறான். வெறி பிடிச்ச மாதிரி கத்தாத. சரி, நான் கத்தல. என்னை உள்ள போக விடு. வேண்டாம், இப்ப போக வேண்டாம். என்ன பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையா? என் பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். என்னை விடு. போனோ, நீ உன் அறைக்கு போய் சேரு. இங்க எதுவும் பேச வேண்டாம். இப்போ நீ சுய நிலையில இல்ல. நான் உன் பேச்ச. அப்பா பேச்சை முடிக்கவில்லை. இதற்குள் யாரோ திரையை விலக்கிவிட வெளி வெளிச்சம் அறையை பிரகாசமாக்கியது. வெண் சலவைகள் போல் மழுமழுப்பான கைகள் திரை சீலைக்கு வெளியே அலைகின்றன. பின்னால் நிழல் உருவம். பாசமிக இரு கண்கள் படபடப்புடன் திரை சீலையை பற்றி இருக்கும் கை விரல்களின் நடுக்கம். பளபளக்கும் மூக்குத்தி. இவ்வளவையும் சில கணங்களில் பார்த்து விட்டேன். தொடர்ந்து சோகமான குரல் எழும்புகிறது. நடுவிலேயே அதை யாரோ அமுக்கி விட்டதாகவும் தெரிகிறது. என்னால் நம்ப முடியவில்லை. இவ்வளவுக்கும் பிறகு திரைக்கு அப்பால் யாரோ விசித்திரமாக சிரிப்பது கேட்கிறது. இது நிச்சயம் அம்மாவின் சிரிப்பு அல்ல. அம்மாவுக்கு வலிப்பு வரும்போது பற்களை நர நரவென்று கடிப்பாள். இப்படி வினோதமாக சிரித்து நான் கேட்டதே இல்லை. ஆனால் அம்மா குரல் போலவும் இருக்கிறது. அன்று இரவு வெகு நேரம் வரைக்கும் படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன். அடிக்கடி உடம்பில் விதிர்ப்பு எழும்பி அடங்கியது. தொடர்ந்து விசித்திர ஒலி அறைக்குள் வந்து என் முகத்தை தடவிவிட்டு திரும்பும்போது லேசாக சிரிக்கிறது. பானு மாடிக்கு கீழே கிடக்கும் கூபானி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். நான் அழைக்கிறேன். பானோ! சிம்லாவில் கடந்த நாட்களில் ஒரு மதிய போது மொட்டை மாடியில் படுத்திருந்தேன். உடல் நலத்துடன் இருந்ததால் எவரும் தடுக்கவில்லை. அப்பா சாயந்தரம் எப்போதாவது வருவார் என் அறைக்கு. சித்தப்பாவை பல நாட்களாக காணோம். நான் உடல் நலம் பெற்று தேறியதில் பானோவுக்கு மட்டும்தான் வருத்தம். நான் காய்ச்சலில் படுத்திருந்தால் தில்லி புறப்படுவது தடைப்படுமே. இதுதான் பானோ விரும்பியது. மாடிக்கு பின்புலத்தில் சிறு குன்றுகள், இடையில் மரங்களின் நெடிய வரிசை. கால்கா எக்ஸ்பிரஸ் ரயில் அப்பக்கமாக போகும்போது புகை புகைக்கும். கொத்து கொத்தாக புகை படலம் வானவெளியில் பரவும். பிறகு அடங்கி போனதும் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இது நிஜமாய் நிகழ்ந்ததா அல்லது நான் கண்ட கனவா? பானு கேட்டாள். தில்லி இந்த மலைகளுக்கு மேலே இருக்குதா இல்ல கீழே இருக்குதா? கீழேயும் இல்ல மேலேயும் இல்ல. தில்லி தெற்கே சமவெளியில் இருக்கிறது. அங்கே போக இங்கிருந்து கீழே இறங்கி போகணும். பாதையே சரிவாகத்தான் இருக்கும்.
கேள்விப்பட்டதை வைத்து மெதப்பாக பேசினேன். பானோ நம்பாமல் என்னை சந்தேகத்துடன் பார்த்தாள். நீயே பார், கீழே ஐனெண்டேல் மைதானம், அதற்கு கீழே பெரும் பள்ளம். தில்லி அந்த பள்ளத்திற்கும் கீழேயா இருக்கும்? பானோ தில்லி பார்த்ததில்லை. ஐயோ பாவம்! இவள் சந்தேகத்தை போக்க ஆர்வத்தை சமனப்படுத்த முயன்றதில்லை. அலட்சியமாக தலையாட்டுவேன். மதியம் மாலை போதுகளுக்கிடையில் சிம்லா அமைதியாக இருக்கும். கோபானி முதலிய கனிகள் மரங்களிலிருந்து உதிரும் சப்தம் எங்கும் ஒலிக்கும். பானு பக்கத்து அறையை காட்டி, அந்த துரைசாணி அம்மா இங்க தங்கி இருந்திருப்பாங்க, மெல்ல சொன்னாள். இங்கேயே செத்து போயிருப்பாள், நான் சொன்னேன். என் உடம்பு விதிர்த்தது. பானு, உன் அம்மா என் அம்மாவை பற்றி உன்னிடம் ஏதாவது சொன்னாங்களா? அதை பற்றி உனக்கென்ன? பானோ, நான் நோயாளியாய் இருந்தபோது என்னென்னவோ விசித்திரமாய் நடந்தது. என்ன நடந்தது கண்ணா? நானும் அம்மா மாதிரி இருக்கிறேனா? என்ன விஷயம்? ஏன் எல்லோரும் என்னிடத்தில் எதையோ மறைக்கிறாங்க? பானோவிடம் நான் கண்ட கனவை விவரித்தேன். வெண் சலவைக்கல் போன்ற மழமழப்பான கைகள். அவை என்னை அணைத்து கொள்வது, என்னில் இருந்து நான் விலகி தனிமைப்படுவது எல்லாம் சொன்னேன். கேட்டதும் பானோ உடம்பு லேசாய் நடுங்கியது. கண்கள் வியப்பில் விரிந்தன. நான் சிரித்து கொண்டே கேட்டேன். பயந்துட்டியா பானோ? அவள் பதில் சொல்லவில்லை. புறப்படத் தொடங்கிவிட்டாள். நான் தடுத்து, சும்மா உன்னை சீண்டிவிட அப்படி சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் புளுகு என்றேன். பானோ படிகளில் இறங்கி போனாள். தூறல் போடத் தொடங்கியது. நானும் கீழே இறங்கினேன். பெட்டி படுக்கையெல்லாம் பயணத்திற்கு தயாராக வெளியே எடுத்து வைக்கப்பட்டன. எல்லாவற்றிலும் முகவரி லேபிள் ஒட்டியாகிவிட்டது. சிம்லா, தில்லி. கீழே அப்பா பெயர் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டது. வீட்டில் சந்தடி அதிகரித்தது. பணியாட்கள், உதவியாளர்கள், சுமை தூக்கிகள், வழி அனுப்புபவர்கள் என நிறைய ஆட்கள் நடமாட்டம். அம்மா மாடி அறையில் இருக்கிறாள். அவள் எந்த வேலையும் செய்யவில்லை. உடம்பு சரியில்லை என்று தெரிகிறது. அப்பா என்னை அம்மாவிடம் போகக்கூடாது என்று கண்டிப்பாய் உத்தரவிட்டிருந்தார். பெரியம்மா வீட்டில் இருந்து இரவு வந்திருப்பாள். அப்போது நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். பிறகும் நான் பார்க்கவில்லை அம்மாவை. நான் தனியாக இருந்தேன். சலித்து போனேன். மேல் மொட்டை மாடிக்கும் கீழ் பால்கனிக்குமாக போய் வந்தேன். பேசக்கூட துணிவு இல்லை. எல்லோரும் வேலை மும்முரத்தில் இருந்தார்கள். அப்பாவுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஒற்றையடி பாதையில் நடந்தேன். பெரும் பள்ளத்தாக்கிற்கு மேலே வாய்க்கால் கரையோரமாக நடந்தேன். வழியில் கிடைத்த பெரிய கூழாங்கல்லை எடுத்து கொண்டேன். வழித்துணை ரயிலில் போகும்போது நிறைய கூழாங்கற்களை சேகரித்து வைத்து கொண்டு எதிர்படும் நீர்நிலைகளில் வீசி எறிந்து கொண்டே போவேன். இதில் அலாதி ஆனந்தம். நடுவழியில் பிரிந்த வேறொரு பாதையில் நடந்தேன். பீரேன் சித்தப்பாவின் காட்டேஜ் தென்பட்டது. முன்பு அம்மாவோடு வந்த மாலை போது நினைவுக்கு வந்தது. அம்மா பெரியம்மா வீட்டுக்கு போன பிறகு சித்தப்பா என்னையோ அப்பாவையோ பார்க்க வரவில்லை. ஒரு முறை அப்பாவிடம் இது பற்றி கேட்டேன். அப்பா முகம் கடுப்பாயிற்று. வெறுப்புடன் பார்த்தார். நான் அப்பால் போய்விட்டேன். பிறகு எதுவும் கேட்க நான் துணியவில்லை. பாதை கீழே சரிந்து வளைந்து போயிற்று. சித்தப்பா குடில் எதிரே வந்து நின்றேன். வெளிக்கதவு திறந்திருந்தது. மெல்ல அடி வைத்து உள்ளே நுழையும் முன் கதவை தட்டி, வீரேன் சித்தப்பா என்றேன். கண்ணம்மா, உள்ளே வா. கதவு திறந்திருக்கிறதே, உள்ளே வாங்க. சித்தப்பா குரல். மங்கலான வெளிச்சத்தில் மேசை மேல் பரவி இருந்த பேப்பர்கள், புத்தகங்கள் என்னை வரவேற்றன. பிறகு மூலையில் சாய்வு நாற்காலியில் இளம் இருட்டில் அமர்ந்திருக்கும் சித்தப்பாவை பார்த்தேன். என்னை கட்டிலில் உட்கார சொன்னார். நாற்காலியை அருகில் இழுத்து போட்டு கொண்டார். இவ்வளவு தூரம் தனியாகவா வந்திருக்க? என் கையை பற்றி தடவி கொடுத்தார். பாசம் பரிமளிக்கும் புன் சிரிப்புடன். என்ன, பேக்கெட் நிறைய கூழாங்கற்களா? ஒப்புதலாய் தலையசைத்தேன். இதையெல்லாம் என்ன செய்வாய்? ரயில்ல போகிற போது பயன்படுத்துவேன். ரயில்லையே எப்படி பயன்படுத்துவது? சித்தப்பாவை வியப்பில் ஆழ்த்தியதில் எனக்கு பரம திருப்தி. அவர் அறியாத விஷயம் என்னிடம் இருப்பதில் கர்வம். சித்தப்பா, இன்னைக்கு இரவு நாங்கள் தில்லி கிளம்புகிறோம். என் பேச்சை கேட்டதும் என்னையும் மேசையையும் உற்று பார்த்து கொண்டிருந்தார். எழுந்து சென்று ஜன்னல் எதிரே வெளிப்புறம் பார்த்தபடி நின்றார். இவருக்கு இந்த செய்தி முன்பே தெரிந்திருக்குமா? நான் சொன்னது இவர் காதில் விழுந்திராதோ? கண்ணா,
நீ அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்தியே, அது ரெடி ஆயிடுச்சு பார்க்குறியா? சம்மதமாக தலையசைத்தேன். அலமாரியில் இருந்து சிறு கவரை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார். உன் கைத்திறன் பிரமாதம். ஃபோட்டோ நன்றாக வந்திருக்கிறது. நான் உவகையுடன் ஃபோட்டோவை பார்த்தேன். மலை குன்றுகள், மின்சார கம்பங்கள், வான்வெளியின் சிறு பகுதி, அம்மாவின் சேலை காற்றில் அசைகிற நிலை. அம்மா தெளிவாக, அழகாக, இயல்பாக பதிவாகி இருக்கிறாள். பக்கத்தில் வீரேன் சித்தப்பா தெளிவாக தோற்றமளிக்கிறார். அவரது ஒரு கை அம்மாவின் புடவை நுனியை தொட்டு கொண்டிருக்கிறது. அம்மாவின் கண்கள் லேசாக மூடியிருப்பது போல் தோன்றுகிறது. ஏதோ சொல்லத் தொடங்கியவர் சட்டென நிறுத்தி கொண்டது போன்ற முகபாவம். எல்லாம் தெளிவாயிருந்தது. நான் போட்டோவை பார்த்து கொண்டே இருந்தேன், உவகை மலர்ச்சியோடு. நேரமாகியது சட்டென நினைவுக்கு வந்தது. அப்பா என்னை தேடுவார், கோபிப்பார், கவலைப்படுவார். கட்டிலில் இருந்து இறங்கி சித்தப்பாவிடம் விடை பெற, நல்லது சித்தப்பா, நாங்க மேலே பேசத் தோணவில்லை. நாங்கள் இருவரும் வெளி வராந்தாவிற்கு வந்தோம். நானும் உன் கூட வரட்டுமா? ஒண்டியாய் போக பயமாக இருக்குமே என்றார். நான் அவசரமாக தலையசைத்து தடுத்தேன். எனக்கு வழி தெரியும், சிரமம் இல்லை முணுமுணுத்தேன். சித்தப்பா மௌனமாக என்னையே பார்த்து கொண்டிருந்தவர், கண்ணம்மா, அம்மா ஒரு புத்தகம் கேட்டிருந்தாள், மறந்து போனேன், இப்போது ஞாபகம் வந்தது என்றார். என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். புத்தகத்தை கொடுத்தார். ஏதோ சொல்ல விரும்பினார். நின்றேன். எதுவும் சொல்லாமல் வெளிங்கேற்றுக்கு வந்தார். நான் அவரை கடந்து வீடு திரும்பினேன். காட்டேஜை கடந்து வெகு தூரம் வந்தேன். பின்னால் மலை குன்றுகள், மர வரிசைகள், புதர்கள், சாகுபடி பாத்திகள், வாய்க்கால்கள். அஸ்தமன சூரியன் மஞ்சளித்து பிரகாசித்து கொண்டிருந்தான். சுற்றுச்சூழல் பொன் வேய்ந்த மாதிரி பொலிந்தது. இனிய நறுமணம் கமழ்ந்தது. மலர் செடிகள் விகசித்திருந்தன. வீட்டுக்கருகில் வந்ததும் விளக்கு கம்பத்திற்கடியில் நின்று புத்தகத்தை திறந்து பார்த்தேன். உள்ளே நான் எடுத்த போட்டோ கவருக்குள் வைத்தபடி இருந்தது. பழைய புத்தகம், பழுப்பேறிய மங்கிய பக்கங்கள். பெயர் ஃப்ளாப்பீஸ் லெட்டர்ஸ், ஜார்ஜ் சான். இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அப்போது ஃப்ளாபே பற்றியோ ஜார்ஜ் சான் பற்றியோ ஏதும் தெரியாது. இப்போது அதை படித்த அனுபவம் மனதில் பதிந்திருக்கிறது. படித்தபோது அம்மா காலமாகிவிட்டிருந்தாள். சித்தப்பா இத்தாலியில் குடியேறியிருந்தார். அன்று அப்புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு இருட்டில் நின்று அம்மாவின் அறையை பார்த்தேன். அம்மாவின் அறை கதவு, ஜன்னல் கதவுகள் சாத்தியிருந்தன. மங்கலான வெளிச்சம் கதவு இடுக்குகள் வழியாக கொஞ்சம் வெளியே தெரிந்தது. சிம்லாவில் அது எங்களுடைய கடைசி மாலை போதாக இருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்